அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உதவி மருத்துவ அலுவலர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கல். 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவமனை கட்டடங்கள், கருவிகளையும் தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். 20 விழுக்காடு எத்தனால் கலந்த பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகளை படுக்க வைக்கும் நிலை. நோயாளிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் வலியுறுத்தல். காவிரி பாசன மாவட்டங்களை பாலைவனமாக்குவதில் கர்நாடக அரசுடன் போட்டி போடும் தமிழ்நாடு அரசு. புதிய மணல் குவாரிகளை திறக்கும் முடிவுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணிக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கட்ட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கோரிக்கை. 4 மாதங்களில் ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு வந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. இனி யாருக்கும் ஈரான் அச்சுறுத்தலாக இருக்க முடியாது என்றும் பெருமிதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு மருத்துவத்துறையில் உதவி மருத்துவ அலுவலர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கியுள்ளார். தமிழ்நாடு மருத்துவத்துறையில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள், 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பணி நியமன ஆணையை மேடையிலிருந்து இறங்கி சென்று அவரிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டின் பல்வேறு மருத்துவமனைகளில் கட்டப்பட்ட கட்டடங்கள், மருத்துவ கருவிகளையும் தொடக்கி வைத்தார். நலம் தமிழ்நாடு என்ற இணையதளத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் சாய்குமார், மருத்துவத்துறை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். 20 விழுக்காடு எத்தனால் கலந்த பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை விடுத்துள்ளார். பெட்ரோலியம் இறக்குமதி, காற்று மாசுபாடு ஆகியவற்றை குறைக்கும் முயற்சியாக பெட்ரோலுடன் 20 விழுக்காடு எத்தனால் கலந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இப்படி படிப்படியாக எத்தனால் அளவை உயர்த்தி கொண்டே போனால் பெட்ரோலிய இறக்குமதி குறைந்து அந்நிய செலாவணி மிச்சப்படும் என்றும், எத்தனால் உற்பத்தி மூலம் உள்நாட்டில் கரும்பு விவசாயிகள் பயனடைவர் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி கூறி வருகிறார். கரும்பு ஆலைகளின் அதிபராகவும் எத்தனால் ஆலைகளின் அதிபராகவும் நிதின் கட்கரி உள்ளதால் தங்கள் தொழில் வளர்ச்சிக்காக அவர் இப்படி கூறுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. அதேபோல் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் மைலேஜ் குறைவதாகவும் என்ஜின் பழுதுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. விலை குறைந்த எத்தனாலை பெட்ரோலுடன் கலந்தால் அதற்கேற்றபடி விலையை குறைக்க வேண்டும் அல்லவா என்கிற கேள்வியும் வந்துள்ளது. இந்நிலையில் தில்லியில் செய்தியாளரிடம் பேசிய ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், 20 விழுக்காடு எத்தனால் கலந்த பெட்ரோலின் மைலேஜ் குறைவு என்பதாலும் எத்தனால் விலை குறைவு என்பதாலும் அதன் விலையை குறைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக பிரதமரை சந்திக்க தாம் நேரம் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக பொதுமக்கள் அனைவரும் வீடியோக்களும் பதிவுகளும் போட்டால்தான் அரசு நம் கோரிக்கையை ஏற்கும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் இறந்ததாக வெளியான வீடியோ தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இட நெருக்கடியால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகளை படுக்க வைத்ததற்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் மருத்துவமனை சீரமைப்பு பணிகளால் ஏற்பட்டுள்ள இந்த நிலை நிர்வாக குளறுபடியின் விளைவு என விமர்சித்துள்ளார். மேலும் நோயாளிகளுக்கு அடிப்படை வசதிகளை கூட அரசு உறுதி செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை நம்பியுள்ள ஏழை மக்களை அலட்சியப்படுத்தக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்டான்லி மருத்துவமனையில் போதிய படுக்கை, கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முதல்வர் விஜய் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களை பாலைவனமாக்குவதில் கர்நாடக அரசுடன் தமிழக அரசு போட்டி போடக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார்.
பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுற்றுச்சூழலை சீர்குலைப்பது, மணல் கொள்ளையை ஊக்குவிப்பது என இரட்டை தீமைகளை இழைப்பவை மணல் குவாரிகள் என்பதை அறிந்தும் அவற்றை திறக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு முன் 48 மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்த நிலையில் பெருந்தொற்று காலத்தில் அனைத்து மணல் குவாரிகளும் மூடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதன்பின் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் காவிரி, கொள்ளிடம், வைப்பாறு, வெள்ளாறு உள்ளிட்ட 9 ஆறுகளில் மொத்தம் 25 மணல் குவாரிகள் திறக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதன் மூலம் கிடைத்த பணம் சட்டவிரோதமாக பரிமாற்றப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட குவாரிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அனைத்து குவாரிகளும் மூடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது 10 முதல் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு தீர்மானித்திருப்பதாகவும் அவை பெரும்பாலும் காவிரி பாசன மாவட்டங்களிலும் அதையொட்டிய பகுதிகளிலும் அமையும் என்று அதிகாரிகள் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனவே காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அதை பாலைவனமாக்குவதில் கர்நாடக அரசுடன் தமிழக அரசு போட்டி போடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் 12 மணல் குவாரிகளை திறக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி காவிரி, கொள்ளிடம் உள்ளிட்ட ஆறுகளில் குறைந்தது 5 கிலோமீட்டருக்கு ஓரிடத்தில் தடுப்பணைகளை கட்டவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணிக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கரிசல் இலக்கிய எழுத்தாளர் பூமணி ஞாயிறன்று சென்னையில் காலமானார். அவர் உடல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அவர் வீட்டுக்கு நேற்றே கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. தமிழ் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் பூமணி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்க்கண்டேயன், கருணாநிதி ஆகியோர் பூமணி உடலுக்கு மாலை போட்டு அஞ்சலி செலுத்தினர். அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய கீதா ஜீவன், எழுத்தாளர் கி. ராஜநாராயணனுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டதை போன்று எழுத்தாளர் பூமணிக்கும் அரசு சார்பில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். என்னுடைய சார்பில் அந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் மாவட்ட செயலர் தலைமையில் கலந்துக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு கூறிய அறிவுரைக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாருமே கலந்து நிர்வாகிகள் வந்தோம். இலக்கியவாதிகளை பெருமைப்படுத்தியதிலும் நம்முடைய தளபதியார் அவர்கள் அதுக்கான திட்டத்தையும் கொண்டு வந்தார். குறிப்பாக சொல்லணுன்னா அவர்களுக்கான குடியிருப்பை சென்னையில் உருவாக்கி கொடுத்தாரு. அதில் ஐயா பூமணி அவர்களுக்கு முதல் கட்டமாக அந்த சாகித்ய அகாடமி விருதாளராகி அவருக்கு அந்த குடியிருப்பை கொடுத்தது 2022 நம்முடைய தலைவர் கொடுத்தாரு. 4 மாதங்களில் ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு வந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் தொடர்பாக வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பிற்காக ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக தாக்குதல் நடத்தியதில் பெருமளவில் அளிக்கப்பட்டு விட்டதாக கூறினார். ஈரான் ராணுவத்திடம் இருந்த 159 கப்பல்களும் 200 விமானங்களும் அளிக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். ஈரானின் 84 விழுக்காடு ராணுவ தளவாடங்கள் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் வான் பாதுகாப்பு கருவிகள் மற்றும் ஆயுத உள்கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். 4 மாதங்களில் ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு வந்து விட்டதாகவும் இனி அவர்கள் அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். மன்னார்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கடந்த ஆட்சியில் நபார்டு வங்கி திட்டத்தின் மூலம் 1,88,48,048 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாவேக ஆட்சியில் லஞ்சத்தை வைத்து தப்பிக்க முடியாது என்பதால் கொடநாடு விசாரணை விரைந்து நடத்தப்படும் என தாவேக நிர்வாகி புகழேந்தி தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் விடுதியில் தாவேக நிர்வாகி புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டதாக தெரிவித்தார். ஜாதிகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றும் பணம் இல்லாமல் ஒரு தேர்தலை தற்போது தமிழ்நாடு அரசியல் பார்த்திருப்பதாக கூறினார். கோவையில் ஒருவர் 5,000 ரூபாய் கொடுத்துள்ளதாகவும் தேர்தலில் விளிம்பில்தான் அவர் வெற்றி பெற்றார் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மறைமுகமாக விமர்சித்தார். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா முதல்வரை தகாத வார்த்தைகளால் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தாவேக ஆட்சியில் லஞ்சத்தை வைத்து தப்பிக்க முடியாது என்பதால் கொடநாடு விசாரணை விரைந்து நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முன்னிலையிலே
இணைந்தேன். அதற்குரிய ஏற்பாட்டை அன்போடு இணைத்து வழிநடத்திய மாண்புமிகு பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தளபதி அவர்கள் முன்னாலேயே இணைகின்ற அந்த அரிய வாய்ப்பு கிடைத்தது. 3 புரட்சி ஒரே இலக்கு. 67 பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்தார். 18 ஆண்டு காலம் போராடி மாபெரும் புரட்சி. பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சி அமைத்தார். அது மேலும் ஒரு புரட்சி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணியின் உடல் அவர் சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கரிசல் இலக்கிய எழுத்தாளர் பூமணி ஞாயிறன்று சென்னையில் காலமானார். அவர் உடல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அவர் வீட்டுக்கு நேற்று கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் பூமணி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்களின் அஞ்சலிக்கு பின்னர் அவர் உடல் பிற்பகல் 2 மணிக்கு இளையரசினந்தல் அருகில் இருக்கும் அவர் சொந்த ஊரான ஆண்டிப்பட்டிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு அரசு மரியாதையுடன் அவருடைய சொந்த நிலத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. சபரிமலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தரிசன திட்டத்தை வெளியிட வேண்டும் என சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் தேசிய தலைவர் முருகன் ஆர். செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் தேசிய தலைவர் முருகன் ஆர். செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சபரிமலைக்கு வருபவர்களுக்கு கட்டண சுமை, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட சிறப்பு பிரிவினரின் தேவைகள் தொடர்பாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து கேரள மாநிலம் பம்பை வரை அரசு பேருந்து சேவை செய்யப்பட வேண்டும் என்றும், தனியார் பேருந்துகளில் 3 முதல் 4 மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அரசே கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். சபரிமலையில் தமிழ்நாடு உதவி மையம் அமைக்கவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தரிசன திட்டத்தை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த சூழ்நிலையை இன்னைக்கு நேற்று திடீர்னு வந்திருக்கிறார். சராசரியா ஒரு நாளைக்கு ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் 70,000 பேர் தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த 70,000 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம், சில நேரத்துல 1,10,000 இந்த அளவுக்கு ஐயப்ப பக்தர்கள் வர்றாங்க. அரசு மரியாதையுடன் தனது தந்தையின் உடலை நல்லடக்கம் செய்ய உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி மகன் ரவி தனது குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மறைந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி மகன் ரவி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நிமோனியா காய்ச்சல் காரணமாக தனது தந்தை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக தெரிவித்தார். அவரது உடல் இன்று ஆண்டிப்பட்டியில் மதியம் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக கூறினார். மேலும் அரசு மரியாதையை வழங்க உத்தரவிட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ள முதலமைச்சருக்கு தங்கள் குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். வால்பாறையில் நடைபெற்ற அனைத்து சங்கத்தினரின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் அனைவரும் ஒரு குழுவாக இணைந்து மார்க்கெட் கடைகளை இடித்து கட்டுவதற்காக விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்ய கோரி முதல்வரை நேரில் சந்தித்து மனு அளிக்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் பொன்னுசாமி தலைமையில் அனைத்து கட்சியினர் மற்றும் அனைத்து சங்கத்தினரின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வால்பாறை மார்க்கெட் கடைகளை இடித்து கட்டுவதற்காக விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்ய கோரி அனைவரும் ஒரு குழுவாக இணைந்து ஆளுங்கட்சியின் மாவட்ட பொறுப்பு அமைச்சரின் ஆலோசனைப்படி தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து மனு அளிக்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சுதாகர், அதிமுக தொழிற்சங்க தலைவர், அதிமுக நகர செயலாளர் மயில் கணேசன், விசிக நிர்வாகி வீரமணி, தாவேக நகர செயலாளர் ஆண்ட்ரூஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பழனி அடிவாரத்தில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த சார்பதிவாளர் ஐஸ்டின் மணிகண்டனை தற்காலிக பணிநீக்கம் செய்து பதிவுத்துறை ஐஜி உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் அடிப்படையில் பழனி சார்பதிவாளர் ஐஸ்டின் மணிகண்டன் உட்பட 4 பேர் மீது பழனி அடிவாரம் காவல்துறையினர் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் மடத்திற்கு சொந்தமான நிலத்தை தனது துறை சார்ந்த உயர் அதிகாரிகளிடம் எவ்வித ஆலோசனையும் மேற்கொள்ளாமலும் சுயலாப நோக்கில் சார்பதிவாளர் ஐஸ்டின் இந்த வில்லங்க பதிவை அவசரமாக முடித்துக் கொடுத்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்ட சார்பதிவாளர் ஐஸ்டின் மணிகண்டனை தற்காலிக பணி நீக்கம் செய்து பதிவுத்துறை ஐஜி உத்தரவிட்டுள்ளார்.
வண்டலூரில் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சூர்யா நற்பணி இயக்கத்தின் வடக்கு மாவட்ட தலைவர் சூர்யா தலைமையில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ராஜசேகர், கற்பூர சுந்தர பாண்டியன், அமைப்பாளர் ஹரிராஜ், செயல் தலைவர் ஆர்யா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் பொதுமக்களுக்கு அரிசி, தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் தினகரன், பொருளாளர் ஆனந்த், பொறுப்பாளர் கணேஷ், மாவட்ட கௌரவ தலைவர் சதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக பருத்தி ஏலத்தில் குவிண்டால் ஒன்றுக்கு சராசரி விலையாக 9,050 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த 2800 குவிண்டால் பருத்தியை பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான வியாபாரிகள் பார்வையிட்டு கொள்முதல் செய்தனர். பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 9,999 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8,860 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 9,050 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நிலம் வாங்கி தருவதாக கூறி போலி ஆவணங்களை தயார் செய்து பணம் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர் வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரை சேர்ந்த ஆனந்தன் வேலூர் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தார். மனுவில் சந்திரபோஸ் என்பவர் நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கி தருவதாக கூறி போலி ஆவணங்களை தயார் செய்து தன்னிடம் 1,50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வேறு ஒருவருக்கும் அந்த இடத்தை பதிவு செய்து பணம் பெற்றுக்கொண்டு தன்னை ஏமாற்றியதாக தெரிவித்துள்ளார். இதற்கு வங்கியில் பணிபுரியும் அருண் என்பவரும் உடந்தை என கூறினார். எனவே போலி பத்திரப்பதிவுகளை ரத்து செய்து தன்னிடம் பெற்றுக்கொண்ட பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும், நிலத்தை அரசே எடுத்துக்கொள்வதுடன் சந்திரபோஸ் மற்றும் அருண் ஆகியோர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். குடியாத்தம் அருகே விவசாயி ஒருவரின் நிலத்தை திடீரென வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி ஆக்கிரமிப்பு செய்ததை எதிர்த்து வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட விவசாயி மனு அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரை சேர்ந்த விவசாயி பரந்தாமன் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸை நேரில் சந்தித்து மனு அளித்தார். இந்த மனுவில் குடியாத்தம் அருகே மேலாளத்தூர் சாலையில் உள்ள நிலத்தில் 4 தலைமுறைக்கு மேலாக நாங்கள் விவசாயம் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது நிலத்தை அளவீடு செய்யாமல் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தன்னையும் சிறை வைத்து அதிகாரிகள் மிரட்டுவதாக கூறினார். எனவே தனது நிலத்தை மீட்டு தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்துள்ளார். வேலை இதில் இருக்கிறேன். நான் சேர்ந்து மேஸ்திரி கூலி வேலை செய்வேன். வாரத்துக்கு ஒரு முறை வருவேன். பெங்களூர்லேருந்து வந்து எங்கள் அக்கா மாமாவெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். எல்லாம் குடும்பத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து எதுவுமே கேட்காம நான் இதுக்கு ஆர்டிஓக்கு கூப்பிட்டாங்க. ஆர்டிஓக்கு போனாக்கா அந்த மேடம் அவங்க இந்த மாதிரி இது உங்கள் சர்வே நம்பர் இல்லை, அது 2 சர்வே இருக்கிறது எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து தாத்தா பாட்ட காலத்துலேருந்து நாங்கள் தான் அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம். அந்த நிலத்துக்கு வேறு உரிமையாலே இல்லை. பொன்னேரியில் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஏராளமான விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தேர்தலின் போது முதல்வர் ஜோசப் விஜய் அளித்த வாக்குறுதியின்படி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கர்நாடக அரசு காவிரியில் மேகதாது அணை கட்டுவதை மத்திய அரசு உடனடியாக தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் தள்ளுபடி சம்பந்தமாக தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி 5 ஏக்கருக்கு உள்ளான விவசாயிகளுக்கு முழுமையான கடனையும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியும் வழங்குவேன் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் அதை அரசு செய்யாமல் வேறு விதமாக 75,000 ரூபாய் 35,000 ரூபாய் என்ற ரேஷியோ முறையில் அறிவித்துள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எடப்பாடி அருகே சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கோம்புக்காடு பகுதியில் சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக பூலாம்பட்டி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் சரவணன், உதவி காவல் ஆய்வாளர் லதா உள்ளிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று திடீர் சோதனை நடத்தினர். காவலர்களை கண்டதும் அங்கிருந்தவர்கள் தப்பியோட முயன்ற நிலையில் காவலர்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்த நடவடிக்கையில் நெடுங்குளத்தை சேர்ந்த நவீன்குமார், செந்தில்குமார், நாவிதன்குட்டியை சேர்ந்த செங்கோட்டையன், கோனேரிப்பேட்டையை சேர்ந்த பிரவீன்குமார், கரட்டுப்புதுரை சேர்ந்த கார்த்தி, அம்மாப்பேட்டையை சேர்ந்த சந்திரன் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சூதாட்ட பணம் மற்றும் சேவல் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 சேவல்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் அருகே பொதுமக்களிடம் 1.5 கோடி ரூபாய் ஏமாற்றி ஓராண்டுக்கும் மேலாக தலைமறைவாகியிருந்த தம்பதியரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தளவாய்ப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் பால்ராஜ், முத்து மீனாட்சி தம்பதியர். இவர்கள் அந்த பகுதியில் மளிகை கடை ஒன்றை நடத்தி வந்தனர். இதில் மளிகை கடைக்கு வரும் பெண்களை குறிவைத்த முத்து மீனாட்சி அவர்களிடம் நயவஞ்சகமாக பேசி தன்னிடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒரே வருடத்தில் 2 லட்சம் ரூபாயாக இரட்டிப்பாக்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய அப்பகுதியை சேர்ந்த பாத்திமா பீபி, ரஜிதீன் தம்பதியினர், அவர்களது உறவினர்கள் மற்றும் அந்த ஊரை சேர்ந்த அப்பாவி கூலி தொழிலாளர்கள் என பலரும் தங்களின் சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் நகையை முத்து மீனாட்சியிடம் ஒப்படைத்துள்ளனர். இதன் பின்னர் இரவோடு இரவாக தனது மளிகை கடையை காலி செய்துவிட்டு பொதுமக்கள் கொடுத்த 1.5 கோடி ரூபாய் பணத்துடன் முத்து மீனாட்சி தம்பதியர் தலைமறைவாகினர். இதையடுத்து மறுநாள் காலை கடைக்கு வந்த பொதுமக்கள் கடை காலியாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் அலங்கியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த சூழலில் ஓராண்டுக்கு பிறகு முத்து மீனாட்சி அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு வந்து தனது குழந்தைகளின் பள்ளி மாற்று சான்றிதழை வாங்குவதற்காக அங்கு வந்துள்ளார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முத்து மீனாட்சி மற்றும் அவரது கணவர் பால்ராஜ் ஆகிய இருவரை கைது செய்து அலங்கியம் காவல் நிலையத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து பொதுமக்கள் அலங்கியம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு விடிய விடிய தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பொன்னேரி அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண் ஒருவரை கொலை செய்து 15 சவரன் நகையை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், வரஜா தம்பதியினருக்கு ஜெகன் என்ற மகனும் 2 மகள்களும் உள்ளனர். தொடர்ந்து மூவருக்கும் திருமணமாகி வெவ்வேறு ஊர்களில் வசித்து வரும் நிலையில் கணவன் மனைவி மட்டும் தனியாக வசித்து வந்தனர். மேலும் வீட்டிலேயே இட்லி மாவு அரைத்து விற்பனையும் செய்து வந்துள்ளனர். வழக்கம்போல் வனஜா மளிகை கடையில் உள்ள தனது கணவருக்கு காலை உணவு கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது 2 சக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணிந்து வந்த மர்ம நபர்கள் 2 இட்லி மாவு வாங்குவது போல் வீட்டிற்குள் சென்று வனஜாவின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்து 15 சவரன் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு வீட்டிலிருந்து பூட்டை எடுத்து வெளிக்கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து மனைவி வனஜா நீண்ட நேரம் ஆகியும் கடைக்கு வராததால் சந்தேகமடைந்த ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வெளிக்கதவு பூட்டியிருப்பதைக் கண்டு தன்னிடமிருந்த சாவியை வைத்து பூட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தார். அங்கு வனஜா கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்னிலம் அரசு கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 6 வகுப்பறைகளை அமைச்சர் விஸ்வநாதன் திறந்து வைத்து ஆய்வு செய்யாமல் அங்கிருந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு கிளம்பியதால் மாணவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு கல்லூரியில் 245 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்ட 6 வகுப்பறைகளின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு கூடுதல் வகுப்பறைகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் கூடுதலாக கட்டப்பட்ட வகுப்பறை கட்டணங்களை ஆய்வு செய்யாமல் அங்கிருந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு கிளம்பி சென்ற சம்பவம் மாணவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அருகே முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலை புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அவர் சிலையை திறந்து வைத்து காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வணிக சங்க செயலாளர் ஞானவேல், ரவி, ஜோசப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் திருக்குறள் நூல்கள் வழங்கப்பட்டன. பின்னர் பேசிய துணைத் தலைவர் செல்வம், காமராஜர் நேர்மையும் எளிமையும் கொண்ட தலைவராகவும் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் என்று கூறினார். அவரது வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் அறிந்து பின்பற்ற வேண்டும் என்று கூறினார்.
அமனாங்குப்பத்தில் உள்ள ரயில்வே பாலம் சீரமைப்பு பணிகள் முடிந்து 20 நாட்கள் ஆன நிலையிலும் இன்னும் திறக்கப்படாததால் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் அடுத்த அமனாங்குப்பத்தில் உள்ள ரயில்வே பாலம் சீரமைப்பு பணிகள் முடிந்து 20 நாட்கள் ஆன நிலையிலும் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் ஒலக்காசி, வன்னியர்பட்டி, இந்திரா நகர், மேலாளத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்கு 8 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பள்ளி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் செல்வதற்காக வழி ஏற்பாடு செய்து தரும்படி ரயில்வே துறையிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அருகே கால்வாய் அமைக்காமல் சாலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டை பகுதியில் சாலை மற்றும் கால்வாய் வசதி இல்லாததால் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டனர். புதிய சாலை அமைப்பதற்கு முன் கால்வாய்களை தூர்வாரி பழுதடைந்த கால்வாய் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மழைக்காலங்களில் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுவதோடு குடிநீரிலும் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சினை குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஆட்சி மாறினாலும் தங்கள் பகுதியில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஒப்பந்ததாரரிடம் விளக்கம் கேட்டபோது என்னிடம் கேட்காதீர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சிலரிடம் தான் பேசுவேன் என்று ஆவேசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் ஒப்பந்ததாரரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஜமுனா மரத்தூரில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூரில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாநில தலைவர் ராஜா தலைமையில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜமுனா மரத்தூர் பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மலைவாழ் மக்கள் கூட்டுறவு சங்கம் முன்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யாவிட்டால் நடைபெற உள்ள கோடை விழாவின் போது தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 3 தமிழர்கள் உடல்கள் இன்று கோவைக்கு கொண்டு வரப்பட்டன. வியட்நாமில் நிகழ்ந்த படகு விபத்தில் 6 தமிழர்கள் உயிரிழந்த நிலையில் இன்று 3 உடல்கள் கோவை சர்வதேச விமான நிலையம் கொண்டு வரப்பட்டன. மேலும் 3 உடல்கள் கொண்டு வரப்பட உள்ளன. இதையொட்டி மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சார்பில் விமான நிலையத்தில் தேவையான முன்னேற்பாடுகள் செய்துள்ளனர். உடல்கள் விமான நிலையம் வந்தடைந்ததும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு உறவினர்கள் முன்னிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இந்த விபத்தில் தருமபுரியை சேர்ந்த செந்தில்குமார், ஜெயவேல், திண்டுக்கல்லை சேர்ந்த முருகப்பிரபு ஆறுமுகம், சேலத்தை சேர்ந்த ஸ்ரீதர் சுந்தரராஜன், திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த ஷேக் அப்துல்லா, பாலாஜி மற்றும் அழகுராஜன் ஆகியோர் உயிரிழந்தனர். உடல்கள் இன்று தாயகம் திரும்ப உள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஆழ்ந்த சோகத்தில் உள்ளனர். சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் இறுதி சடங்குகள் நடைபெற உள்ளன. வில்லியனூரில் உள்ள தனியார் அட்டை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையின் குடோன்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளில் தீ பற்றியதால் தீ வேகமாக பரவியது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீயை முழுமையாக அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறி வருவதால் அப்பகுதி மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. இதையடுத்து காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். காரைக்குடியில் மணிகண்டன் என்பவரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த 6 பேர் கொண்ட ரவுடி கும்பலை தனிப்படை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த மணிகண்டன் என்பவரை 6 பேர் கொண்ட ரவுடி கும்பல் தாக்கி தலைமறைவாகினர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை பிடிக்க காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் உதவி ஆய்வாளர் பழனிக்குமார் உள்ளிட்ட தனிப்படை காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காட்டம்மன் கோவில் பகுதியில் ரவுடி கும்பல் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அவர்களை பிடித்து அதிரடியாக கைது செய்தனர். இதையடுத்து அவர்களிடமிருந்த 3 இருசக்கர வாகனத்தையும் ஒரு காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவை அரிசிபாளையத்தில் சாலையில் கிடந்த பிறந்து 1 மணி நேரமே ஆன ஆண் குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. குழந்தையை சாலையில் போட்டு சென்றவர் யார் என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோவை அருகே அரிசிபாளையத்தில் விகேசி நிறுவனம் அருகே ஜோதிமணி என்பவர் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது குழந்தையின் அழுகுரல் கேட்டதை அடுத்து அருகில் சென்று பார்த்தபோது சாலையோரத்தில் ஓர் ஆண் குழந்தை கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார். அங்கு விரைந்து வந்த போத்தனூர் காவல்துறையினர் குழந்தையை எடுத்தனர். அரிசிபாளையம் மருத்துவர் பிரதீபா அங்கே சென்று குழந்தைக்கு தேவையான முதலுதவி சிகிச்சை அளித்தார். அந்த குழந்தை பிறந்து சுமார் 1 மணி நேரமே ஆனதாக அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து குழந்தை ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து போத்தனூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து குழந்தையை சாலையில் போட்டு சென்றது யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். பிறந்து சில மணி நேரங்களே ஆன குழந்தை சாலையோரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை உக்கடம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட விபத்தில் விலை உயர்ந்த பைக் சுமார் 500 மீட்டர் தொலைவுக்கு ஆளில்லாமல் சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்தில் விலை உயர்ந்த பைக்கில் இளைஞர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் சென்ற பைக் விபத்தில் சிக்கியது. இதில் அந்த இளைஞர் மேம்பாலத்திலேயே கீழே விழுந்தார். ஆனால் அவர் சென்ற பைக் சுமார் 500 மீட்டர் தூரம் ஆளில்லாமல் சென்றது. இதனை அவ்வழியாக சென்ற மற்றொரு வாகன ஓட்டி தனது கேமராவில் பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோவை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் அது தற்போது வேகமாக பரவி வருகிறது. இந்த விபத்து ஏற்பட்ட நேரத்தில் மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் மத்தியில் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் பலரும் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் தனியார் உலோக உருக்கு தொழிற்சாலையில் அதிகாலை ராட்சத பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் பீகாரை சேர்ந்த தொழிலாளி ரவி ரஞ்சன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பீகாரை சேர்ந்த பூசன் குமார், ஓம்குமார், ரஞ்சித் குமார் மற்றும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சிம்பர் சிங் ஆகிய 4 பேர் படுகாயமடைந்து கோட்டைக்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த இளைஞர் முன்பகையால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த தினேஷ் என்கிற இளைஞருக்கும் வேறு சிலருக்கும் முன்பகை இருந்துள்ளது. இந்நிலையில் தினேஷை சந்தைப்பேட்டைக்கு அருகே வரவழைத்துள்ளனர். அப்போது அவரை வழிமறித்த 3 இளைஞர்கள் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த தினேஷ் நிகழ்வு இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் தினேஷின் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்து கொலையாளிகள் 3 பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் தனுஷ் நடிக்கும் தமிழ் முருகன் என்ற புதிய திரைப்படத்தின் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பிரபல நடிகர் தனுஷ் தமிழ் முருகன் என்ற புதிய திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்திற்கு இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். இது ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட திரைப்படமாக உருவாகிறது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் அறிமுக வீடியோ சமீபத்தில் வெளியானது. இந்நிலையில் இன்று படத்தின் தனுஷின் கதாபாத்திரம் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. மேலும் இப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் தனுஷின் புதிய படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் பயணித்துக் கொண்டிருந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஓமன் நாட்டின் கடல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஹொம்பாசா, அல்பாகியா ஆகிய 2 அமீரக எண்ணெய் சூப்பர் டேங்கர் கப்பல்கள் மீது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை குரூஸ் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் மொம்பாசா கப்பலில் பணியாற்றி வந்த இந்திய மாலுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 6 இந்தியர்கள், 2 உக்ரைன் நாட்டினர் உட்பட மொத்தம் 8 மாலுமிகள் படுகாயமடைந்துள்ளனர். இவர்களில் 4 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள்.
ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் முதல் சுற்று போட்டியில் PV சிந்து வெற்றி பெற்று இரண்டாவது சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான முதல் சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மலேசியாவின் வாங்லிங் சிங் உடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய PV சிந்து 21-14, 21-11 என்ற செட் கணக்கில் வாங்லிங் சிங்கை வீழ்த்தினார். இதன் மூலம் PV சிந்து வெற்றி பெற்று இரண்டாவது சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,14,768 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 338 புள்ளிகள் குறைந்து 77,277 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 88 புள்ளிகள் குறைந்து 24,122 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். உதவி மருத்துவ அலுவலர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கல். 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவமனை கட்டடங்கள், கருவிகளையும் தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். 20 விழுக்காடு எத்தனால் கலந்த பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகளை படுக்க வைக்கும் நிலை. நோயாளிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் வலியுறுத்தல். காவிரி பாசன மாவட்டங்களை பாலைவனமாக்குவதில் கர்நாடக அரசுடன் போட்டி போடும் தமிழ்நாடு அரசு. புதிய மணல் குவாரிகளை திறக்கும் முடிவுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணிக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கட்ட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கோரிக்கை. 4 மாதங்களில் ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு வந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. இனி யாருக்கும் ஈரான் அச்சுறுத்தலாக இருக்க முடியாது என்றும் பெருமிதம். இதுடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.